உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு ஓவர் ஹீட் ஆனாலோ இல்லை 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி டெர்மல் பேஸ் அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வாழ வைக்க முடியும். ஏன்னா இதுக்கு வந்து டெர்மல் பேஸ் அப்ளை பண்ணால் தான் அது ஹீட்டை வந்து தணிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு பேக் சைடில் இது போல் 4 ஸ்க்ரூ இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். நம்ம வந்து கழட்டிடலாம் அதனுடைய பேக் பிளேட்டை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் எல்லாம் வந்து ஸ்க்ரூஸ் நிறைய கொடுப்பாங்க. இந்த ஃபவுண்டர் எடிஷன் நான் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது மூலிமா டெர்மல் பேஸ் அப்ளை பண்ண உங்களால் வந்து கிராஃபிக்ஸ் கார்டை ஓப்பன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்க 4 ஸ்க்ரூவை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் டெர்மல் பேஸ் அப்ளை பண்ணுவோம். இது என்னுடைய சஜஷன் வந்து 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹார்ட்கோர் கேமராக இருந்தால். அப்படி இல்லை நான் வந்து எப்பயாவது தான் இப்போ கேம் விளையாடுவேன், எடிட்டிங் தான் பண்ணுவேன்னா எப்போ வந்து உங்களுக்கு ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டெர்மல் பேஸ்ட்டை நல்ல ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபேனுக்கான ஒயர் ஒன்று போகும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, ஏதாவது ஒயருக்கு வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆல்கஹால் கிளீனர் இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணால் பர்ஃபெக்டாக போகும். நல்ல ஒரு கிளாத்தை வச்சு பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு க்ளீன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது கூலர் மாஸ்டருடைய டெர்மல் பேஸ்ட் தான். நல்ல குவாலிட்டியான டெர்மல் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். லோக்கல் டெர்மல் பேஸ்ட் இந்த 100 ரூபா 150 அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் லைஃப் கொடுக்காது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு 1 இயருக்கு மேலேயே நல்லாவே தாங்கும். ஓகே, டெர்மல் பேஸ்ட்டே அப்ளை பண்ணிட்டு அந்த ஒயரையும் ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து எப்படி எடுத்தோமோ அதே போல் வச்சு 4 ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணாலே போதும். கிராஃபிக்ஸ் கார்டு ரெடி டு யூஸ் ஆகிடும். பார்த்துக்கோங்க, அந்த ஸ்க்ரூவுடைய ஹோல்ஸ் வந்து கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தெரியுதுல்ல பார்க்க, பட் ஆனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒயரை வந்து கிராக் பண்ணிடாதீங்க, ஃபேனை உடைச்சிடாதீங்க. அதே போல் சுற்றி இருக்கிற சென்சார்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி போடுங்க. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் இதை பண்ண வேண்டாம். நான் வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து நான் இதை பண்ணுவேன். அப்போ தான் வந்து என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டுடைய லைஃபும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் யூஸ் பண்ணுற டெர்மல் பேஸ்டோடைய நேம் இது தான். பை.